நோ நோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கேரி ஓடிடு ப்ளீஸ். கேரி ஓடு. கேரி. நீ அந்த பெல் அடிச்சிருக்க கூடாது. Gary, what did you do with Gary? You rang the bell! No, no, please.
வர வர வந்துட்டே இருக்கேன். உன் தூக்கத்தை கெடுத்துட்டோமா? இல்ல, அது மத்தியானம் ஆயிடுச்சு. ஹாலி, என் தம்பி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, வில்லியம். எங்களை இன்னைக்கு இங்க தங்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உண்மையை சொல்ல போனா தாத்தா எங்க 2 பேருக்காக தான் விட்டுட்டு போனாரு. சோ உனக்கு வேற வழி இல்ல. இந்தா, உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. டியூட் அட்லீஸ்ட் க்ளீன் பண்ணிருக்கலாம்ல. இது கிளீனா தான் இருக்கு. ஆக்சுவலா கேமரா எடுக்க இது நல்லா இருக்கும். நல்ல அட்மாஸ்பியர். ஹே, நான் அதை எடுத்து தரேன். நான் பாத்துக்கிறேன். அவளோட வேலைகளை எப்பவும் அவ தான் பாத்துப்பா. சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இது இதுனா எது? இந்த பையன் வேடிக்கையா இருக்க கேபியா. எங்க என்னோட லீடிங் லேடி? அவளை பத்தி உனக்கு தெரியும்ல, எங்கேயாவது செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருப்பா. இல்ல, வாய்ப்பே இல்ல. அவ சரியா தான் சொல்றா. இது லேக்குக்கு போக வாய்ப்பே இல்ல. இது கேஸ் ஸ்டேஷனுக்கு கூட போயிட்டு வராது. காய்ஸ், கம் ஆன். இது ஒரு பெர்ஃபெக்ட்டான மொபைல் கமாண்ட் சென்டரா இருக்கும். இங்க நிறைய இடம் இருக்கு. எக்யூப்மெண்ட்ஸை சார்ஜ் பண்ண நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கு. என்னோட எடிட்டிங் வேவ இந்த கிச்சன் மேடையில செட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நான் மேக்கப் பண்ணணும். இங்க பாத்ரூம் இருக்கா? ஓ யா ஷூர். நேரா போனா ரைட்ல இருக்கு. ஓ மை காட். பொண்ணுங்களுக்கு வண்டி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுலலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட். பொண்ணுங்க மேலையா? என்ன? ஏய், நான் தப்பா நினைக்கல. நீயா இரு. நான் இதெல்லாம் ஏத்துக்கிறவதான். நான் கூட ஒரு முறை ஒரு பொண்ணோட இருந்திருக்கேன். ப்ரோ, இந்த கதை கிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இன்னும் ஓபன் மைண்டடா இருக்கேன்னு சொல்ற. ஆனா பிங்க் கலர் மேல இன்னும் வெறியா இருக்க. அது நம்ம சமுதாயத்துல புகுத்தப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நியூஸ் ஃபிளாஷ். பசங்க பாலி டான்ஸ் ஆடலாம், பெண்கள் பேஸ்பால் ஆடலாம். எனக்கு பேய் பிடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஹே ஹே, எனக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்கும். ஓகே, அது எனக்கு ஜஸ்ட் சரியா பழக ஆ, கவலைப்படாத தம்பி. நான் என் ட்ரிக்ஸ் எல்லாம் உனக்கு சொல்லித் தரேன். அப்படிதான் எனக்கு என் கீப்பர் கிடைச்சா. அவளுக்கு பயந்து சொல்றேன்னா 2 தடவை கண்ணாடி. ஸோ நீங்க ஏதோ படம் பண்றீங்கன்னு மேக்ஸ் சொன்னா. ஒரு டாக்குமெண்ட்ரி நான் டைரக்ட் பண்றேன். உன்னோட அண்ணன் தான் கேமராமேன். நான் தான் ஹாஸ்ட். நான் அவளோட ஃப்ளஃபர். எதை பத்தி இந்த டாக்குமெண்ட்ரி? பழைய கதை தான். அமெரிக்கா ஃபுல்லா வேட்டையாடுறாங்களே, அதை பத்தி தான். அதாவது ஊர் பூரா இருக்கிற தகவல்களை பத்தி எப்படி சோசியலாஜிக்கலா நம்ம சமுதாயத்துல பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்குதுன்றத பத்தி. நீ ஏதோ ரோட் ட்ரிப் மாதிரி தானே சொன்ன. பைத்தியகரத்தனமான கோஸ்ட் ஹண்ட்னு சொல்லலையே. யா, ஆக்சுவலா இது ரெண்டுமே. சரி, சாவியை கொடு. இல்ல, நான் மட்டும் தான் இந்த வண்டியை ஓட்டுவேன். கொஞ்சம் இரு. நீயும் எங்க கூட வரப்போறியா? அதாவது ஆமா, ஏன்னா இதான் என் வீடு. டாம்ஸ்லாம் என்னாச்சு? நான் வெளியே வந்துட்டேன். நீ சீரியஸாவ சொல்ற? என்ன உளற? அப்பா அம்மாக்கு தெரியுமா? இல்ல, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நான் வேற கரியர் பாத்ஸ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஓகே, வாட்ச பத்தி பேசும்போது நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. யா, நான் கேட்டது சரிதானே? உன் வினோதமான தம்பி கூட நம்ம கூட வரானா? நீ வாய மூடு. அவன் அப்படி இல்ல. ஏய், நான் என்னோட ரிங் லைட்டரை எங்க பிளக்கிங் பண்றது? அது என்ன ஸ்மெல்? ஓ மை காட். உன் தம்பி ஒன்னும் அவ்வளோ வினோதமானவன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹாய்மா, இன்னைக்கு நான் கேரியோட அபார்ட்மெண்ட் போயிருந்தேன். ஒருவேளை நான் ஓவரா ரியாக்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அவன் இப்படி போயிருக்கான்னு தெரியும். ஆனா இப்ப பெருசா செக் இன்ஸ் எதுவும் இல்லாததுனால அங்க ஏதாவது பதில் கிடைக்குதான்னு பார்க்க போயிட்டு இருக்கேன்.
அப்படி அவன் கம்ப்யூட்டர் ஹிஸ்டரி தேடும்போது ஒரு ஏரியா பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, பெல் லேக். எனிவே நான் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ நான் டச்சில் இருக்கேன். லவ் யூ, மிஸ் யூ. இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? நான் நிறைய ஸ்ட்ரெயின்ஸோட இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலயும் எங்களோட தாத்தாவுக்கு ஆக்சுவலா கேன்சர் இருந்தது. அந்த சிம்டம்ஸை குறைக்க முடியுமான்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது அவரோட பதட்டத்தை குறைக்க கூட உதவியா இருந்தது. தெரியல, ஒரு நாள் நான் கூட ஒரு டிஸ்பென்சரியை ஓபன் பண்ணலாம். வாவ், உண்மையை சொல்லணும்னா உனக்கு ரொம்ப பெரிய மனசு. நீ என்னோட ஃபேவரட் பிரதராக விரும்புறியா வில்லியம்? சாரி நண்பா. அட்டென்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜாப் பெல் லேக். அங்க 18ஆம் நூற்றாண்டுல ஒரு பௌர்ணமி நாள்ல சாத்தான வழிபடுறவங்க 3 கன்னி பெண்களை பலி கொடுத்ததா சொல்லப்படுது. இப்ப அந்த ஆவியெல்லாம் ஏரிய வேட்டையாடிட்டு இருக்குதான். அந்த பார்க்க சுத்தி இப்ப ஆட்கள் காணாம போயிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட 5 பேர் இருந்த ஒரு குடும்பம் உள்ள போயிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வெளியே வரவே இல்ல. ஆமா, அந்த பெல் லேக்க சுத்தி கிட்டத்தட்ட 200 பேர் காணாம போயிருக்கிறதா ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. நான் அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு காத்துட்டு இருக்கேன். கடந்த 5 வருஷத்துல 75 பேஷண்ட்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. சரி, அது 5வது இடத்துல தான் லிஸ்ட்ல இருக்கு. இப்ப நாம முதல்ல யூஃபோ கார் சைட்டுக்கும் ஹாண்டட் மைண்ட் ஷாட்டுக்கும் போகணும். என் ஷாட்டு கூட தான் ஹாண்டட். உன்னோட பேக் ஷாட்டா? நீங்க எல்லாரும் பைத்தீங்க. நீ ஏன் இவ்ளோ பயப்படுற? அவன் எதை பார்த்தாலும் பயப்படுவான். இங்க பாருங்க, எக்ஸிபிட் ஏ. இங்க நான் தான் ஸ்டோனர். அதாவது இங்க இருக்கிற நாம எல்லாருமே ஸ்டோனர்ஸ் தான். ஆனா பாயிண்ட் என்னன்னா, நான் தான் மொபைல் போர்ட் லேபரட்டரியை சப்ளை பண்றேன். அதனால இந்த கேஸ்ல நான் தான் பிரின்சிபல் ஸ்டோனரா இருக்கணும். இந்த மாதிரி கதையில அப்படிப்பட்ட ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னு தான் தெரியல. திமிரு பிடிச்சவள யாருக்கு தான் பிடிக்காது? ஸ்ட்ராங்கான ஃபீமேல் லீடர் இருக்க கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கண்டிப்பா ஒரு ஃபைனல் கேர்லா இருப்பேன். Oh my God. Okay, Hallie. இந்தா டூட், அதை எடுத்துட்டு போ, நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் சுத்தமா காலி. இந்தா. ஓ, தேங்க் யூ. ஹே காய்ஸ், உண்மையிலே எனக்கு போதை ஆயிடுச்சா இல்ல அந்த காரு உண்மையிலே சின்னதா இருக்கா? ஓ மை காட், அது குட்டியா இருக்கு. ஏய் வில்லியம், அவனோட ரேஸ் ஆனா ரேஸ்க்குலாம் இந்த வண்டி செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆமா, அதிகபட்சம் இந்த வண்டி ஒரு 20 தான் போகும். இது ஒரு மோசமான ஐடியா. கம் ஆன், நீ ஒரு முட்டாள் இல்லைன்றதால தான் டிராப் அவுட் பண்ணேன்னு சொன்னல. ரேஸ் வேணும். இல்ல, ஒன்னு நீ ஓட்டு இல்ல நான் ஓட்டுறேன். கம் ஆன் வில்லியம். முதல்ல கையெடு. வேகமா போ. என்ன? ரொம்ப நல்லா முயற்சி பண்ண. யா, பிரமாதம். இப்ப நம்ம பெட்ரோல் போட்டே ஆகணும். எனக்கு சுத்தமா சிக்னல் வரல. என்கிட்ட பின்னாடி ஒரு சிக்னல் பூஸ்டர் வச்சிருப்பேன். அது அங்க எங்கேயாவது இருக்கும். யா, நான் இப்பதான் சைன் அவுட் பண்ணேன். பாரு, நான் சொன்னல, அது ரொம்ப சின்ன கார் தான். அது உன்னை மண்ணை கவ வச்சிருச்சு. ஏய், பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணு. இல்ல, இத ஃபிலிம் கார்ட்ஸ் நமக்கு சொல்றாங்க. சோ எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணணும். முதல் நாள் ஷூட்டிங்கை நாம முடிக்கணும். அப்புறமா சோஷியல் மீடியாவை பார்க்கலாம். கேஸ் ஸ்டேஷன் பக்கத்துல எங்க இருக்குன்னு கூகுள்ல பாரு. இந்தா. எதுவும் இல்ல. இன்னும் 8 மைல் தூரத்துல டவுன் இருக்கு. ஆனா 2 கிலோமீட்டர்ல தான் பெல் லேக் இருக்கு. அது பெரிய பிரச்சனை. வாய்ப்பே இல்ல. மேப்லயே இல்லாத இடம் எந்த இடம் இது? டியூட், நம்ம உள்ள போய் பார்த்தாகணும். அத நான் பாத்துக்கிறேன் மச்சி. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீட்டோஸ் வேணும். பேபி, அந்த லெப்பால்ட்ட பாத்து கொடு. அது பாரிஸ்ல வாங்குனது. என்ன? லெப்பால்ட்.
ஓ என்னோட பேத்திங் சூட்டை மறந்துடாத. மறக்கவே மாட்டேன். நான் அப்படியே கொஞ்சம் பீரோட்ஸ் எடுத்துட்டு வரேன். அப்புறம் வில்லியம்ஸ் நீ கேஸை ஃபில் பண்ணிக்கோ. அண்ட் லேடிஸ் நீங்க 2 பேரும் வண்டியிலே இருங்க. இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னா நான் கீழே இறங்கி கேஸ் போட போகணும் அப்படிதானே? நல்ல பாயிண்ட். எடுத்துக்கோ அலி. சீரியஸ்லி? இந்த ஓ எடுத்துக்கோ. உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு. சும்மா ஃபன்னுக்காக. ஆ ஹே Hello. how are you man? முட்டாள் பசங்க. குறைஞ்சபட்சம் லோக்கல்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. கேட்டா புடிச்சு வச்சுப்பாங்க. உண்மைதான். குட் லக். கவுண்டர்ல யாருமே இல்ல. நீங்க இங்க ஹைக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, ஆக்சுவலா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட பிரதர் இங்க காணாம போயிட்டான். சாரி, நான் இங்க உன்னை பார்க்கல. ஒரு வேளை ஏரி பக்கத்துல இருப்பான். Yeah. ஓகே, அதுல என்னோட நம்பர் இருக்கு, அவனை பார்த்தா கால் பண்ணுங்க. அவன் நம்பர் இதுல இருக்கான். ஓ ஓகே. அவன் நம்பர் கொடுத்துட்டு போறா பாத்தியா? ஓ என்ன பண்ணிட்டு இருக்க? இதை எப்படியாவது வேலை செய்ய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வேலை செய்யலையா? இல்ல, நான் பார்க்கறேன். நானே பாத்துக்கிறேன் போ. சாரி சாரி. ஹாய் ஹாய். ஹாய் ஹாய். ஹாய். என்ன விஷயம்? நீயும் பெல்லேக்கு தான் போறியா? கடைசியா நான் அங்கதான் போக வேண்டியது இருக்கும். இது என்னோட அண்ணன். இவனை எங்கேயாவது பாத்திருக்கியா? இல்ல இல்ல, நான் பார்க்கல. சாரி. உனக்கு ரைட்ல ஹெல்ப் ஏதாவது வேணுமா? இல்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. போற வழியில சில இடங்கள்ல லோக்கல்ஸோட நின்னு பேசணும், சில பார்ஸுக்கு போக வேண்டியது இருக்கும். அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க என் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் smart. இல்ல, அவங்க என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ். என்னை கூட கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரே காரணம், இது என்னோட பேட் பாய். நான் பிரிட்னி. கண்டிப்பா. நான் லியம். நைஸ் டு மீட் யூ, லியம். மேன், எனக்கு அப்பப்போ மேகன் டிஃபிகல்ட்டா இருக்கணும்னு தான் வீகனா காட்டிக்கிறாளோன்னு தோணுது. ஏன்னா அது மூலமா அவ இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியுது. எனக்கு இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, உங்க கேர்ளுக்கு கறி சாப்பிட பிடிக்காது போல இருக்கு. மச்சி, அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ பின்னாடி நான் சுத்தவே மாட்டேன்டா. ஹலோ. அடச்சே. ஓ ஆஃபீஸர், நீங்க என்னோட அண்ணனை பாத்திருக்கீங்களா? நான் இந்த போஸ்டரை பார்த்தேன். சாரி, அவனை நான் பார்க்கல. அவன் வருவான்னு எனக்கு தோணல. ஒன்னு எடுத்துட்டு போறீங்களா? தேவையில்லை, நீயே வச்சுக்க. சில சமயங்கள்ல என் அண்ணன் காணாம போயிடக்கூடாதான்னு நினைப்பேன். ஓ மை காட், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் அதை சொல்லிருக்க கூடாது. ஆமா, சரி, வாய்ப்பு இருந்தா லேக் கிட்ட பார்க்கலாம். ஓகே, நான் உன்னை முதல்ல பார்த்துருவேன். மை காட், அவ என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறா. என்னாச்சு உனக்கு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ மை காட். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்ல சார், நாங்க குரல் கொடுத்து யாரும் வரல. ஜூடி, எங்க இருக்க? இங்க கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. சாரி ஜென்டில்மேன், நான் பாத்ரூம்ல இருந்தேன். நான் வழக்கமா வாங்குறத கூட. யூஜின், உன் நாள் எப்படி போயிட்டு இருக்கு? பிரமாதம். உன்னோடது? என்னால சரியா சொல்ல முடியல. ஒரு கேள்வி, இங்க இருந்து பெல்லேக்கு எப்படி போறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்கதான் நீங்க போயிட்டு இருக்கீங்களா? எஸ் சார். ஆஃப் சீசனுக்கு அந்த பழைய கேம்ப் செட் க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியும்ல? இல்ல, ஆக்சுவலி நாங்க எங்க கிட்ட வெனி பேகம் இருக்கு. என்னோட வார்னிங்கை கேட்டுக்கங்க குழந்தைங்களா. முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாதீங்க.
அப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். இதனால உங்க லைஃபே போயிடும். அது என்ன விதமான எச்சரிக்கை? முதல்ல எங்களுக்கு சாப்பிட எதுவும் கொடுக்க கூடாதா? சொல்றதுக்கு எனக்கு அங்க போவாதீங்க. வேற எங்கேயாவது போங்க, புரிஞ்சுதா? நீ சொல்றது அவங்க கேட்க போறது இல்ல யூஜின், எப்பவும் கேட்டதும் இல்ல. நாங்க எதுக்கு அங்க போக கூடாது? அத நீங்க தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டீங்க. இல்ல, தெரிஞ்சுக்க விரும்புறோம். அதுக்கு தான் அங்க போறோம். ஆமா. இந்த பக்கமா வர்றவங்க எல்லாருமே அந்த பெல்ல அடிக்கிறதுக்காக மட்டும்தான் வருவாங்க. என்ன பெல்? உங்க முகத்தெல்லாம் பார்த்தா நல்லா பயந்து போன மாதிரி இருக்கு. இப்ப நம்ம பேசுறத கேட்டு பசங்க பெல் அடிப்பாங்களான்னு டவுட்டா இருக்கு. சிரிக்கிறதுக்கு இது ஒண்ணும் ஜோக் இல்ல, தெரியுதா? ஓகே, தேங்க்ஸ். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. எவ்வளோ ஆச்சு? உங்க ஸ்நாக்ஸோட உங்களுக்கு கேஸும் வேணுமா? கேஸ் ஸ்நாக்ஸ் கேட்டியா? கேஸ் ஸ்நாக்ஸ். எஸ், ப்ளீஸ் கேஸை வேணும். தேங்க்யூ. நீ ஜெயிச்சிட்ட. இது எங்க சார்பா ரேஞ்சர்? சரி, போலாமா? நல்லா என்ஜாய் பண்ணுங்க பசங்களா. ஜோடி, நம்ம நாளைக்கு சந்திக்கலாம், சரியா? அவன் உண்மைன்னு உனக்கு தெரியும் இல்ல யூஜின்? நிறைய பேர் காணாம போயிருக்காங்க, அது உனக்கு தெரியாம இருக்காது. ஜோடி, கமான். அவன் உண்மையில இருக்கானு? ஒரு 100 வருஷம் பழமையான வதந்தியை தவிர அங்க அப்படி எதுவுமே நடக்கல. என்னோட போலீஸ் உத்தியோகத்துல கேவலமான கேம்ப் சைட்ஸ்ல இருந்து முட்டாள்தனமான பசங்களை துரத்துறது என்ன விதமான லெகசி இது? வெஜிஸ். இங்க பாரு, இது ஒன்னும் ஜோக் இல்ல. ஹேங்க் கருணை இல்லாதவன். அவன் உங்களை கொன்னுடுவான். மனுஷங்க அங்கேருந்து அடிக்கடி காணாம போவாங்க பசங்களா. அவனை ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க? ஒரு பேயெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது போடியா. அவன் கண்ணுக்கு தெரியாதவன். ஒரு பெரிய ராட்சசன். கொடூரமான பல்லோட, சிகப்பு கண்களோட, சின்ன கன்னி பெண்களை சாத்தானுக்கு பலி கொடுத்த ஒரு மந்திரவாதி அவன். ஆன்மாக்களை சாப்பிடுறவன், ரத்தத்தை குடிக்கிறவன். ஓகே, தேங்க்யூ. 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 ஹே, அவன் ரத்தத்தை கக்கறவனா அவங்க சொன்னாங்க. கேட்கவே கஷ்டமா இருக்கு. அவங்க டாக்டர் போய் அதுக்கு பார்க்கணும். தான் ஹேங்க் ரொம்ப கோவமா இருக்கான். ஓ மை காட், அது பயங்கரமா இருந்தது. நல்லவேளை உங்களை உள்ள கொன்னுட்டாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். போலீஸ் என்ன சொன்னாங்க? அங்க ரத்தத்தை கக்கற ஏதோ ஒரு பேய் மனுஷா இருக்கானா. கூடவே கன்னி பொண்ணுங்களை பலி கொடுப்பானா? பாத்தீங்களா, அவங்களுக்கு எது தெரிஞ்சிருக்க? இல்ல, இது வெறும் கட்டுக்கதை தான். இது நியூ மெக்சிகோல இருக்கிற மாதிரி தான். ஈஃபோ கிராஷ் இருக்குன்னு சொல்லுவாங்க. டூரிசம்காக டர்ன் ஓவர் பேக்கப் பண்ணுவாங்க. ஆமா, பெல்லேக்ல இருந்து போன ஆயிரக்கணக்கான கன்னி பொண்ணுங்களை பார்க்க கூட்ட கூட்டமா இங்க வந்துட்டு இருக்காங்க. இடத்தோட டைட்டிலும் அதான், பெல்கேரியில் எரிந்த கன்னி பெண்கள். அது அட்டகாசமான டைட்டிலா இருக்கும். அந்த டைட்டிலை வச்சு படமே எடுக்கலாம். அங்க எரிஞ்சு போன கன்னி பெண்களை தேடி ஆம்பளைங்க எல்லாருமே அங்க வருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம். கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. ஓகே, போலாம். பெல்லேக், பெல்லேக்கு போறோம்.
நம்ம வந்துட்டோம். மேத்யூ, கேமரா. வந்துட்டேன். வில்லியம் வா. இந்தா. என் லேப்டாப் உடைச்சிடாத. சாரி. நான் ஹையாக போறேன். இங்க பாரு, நீ டாக்குமெண்ட்ரி ஹோஸ்ட் பண்ற டிக்டாக் இல்ல. ஓ மை காட், நான் இப்ப சேஞ்ச் பண்ணணுமா? ஓகே ஃபைன். ஓகே, எனக்கு ஜென்யூனான ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வேணும். போலாமா? என்னோட ரிசர்ச் படி பார்த்தா இங்க ஒரு பெல் இருக்கு, அதனால தான் இந்த பேர் வந்திருக்கு. அந்த பெல் அடிக்கிறவங்கள அது சபிக்கும்னு பிளாக்ஸ்ல போட்டு இருக்கு. அது இங்க தான் எங்கேயோ அங்க இருக்கு. ஆயிரத்தி 1876 ஆண்டுல ஆங்க்ன்ற ஒரு விவசாயி 3 கன்னி பெண்களை மரக்கட்டையில வச்சு எரிச்சு அவங்கள பலி கொடுத்திருக்காரு. இது எல்லாத்தையுமே அவரு நரகவாசல் திறக்கிற நம்பிக்கையில பண்ணிருக்காரு. Damn, அது செம்ம கிரேசியா இருக்கு. கொஞ்சம் இருங்க. அவங்க எல்லாருமே கன்னி பொண்ணுங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும்? ஜூட், அது 1876. எல்லாருமே கன்னி பெண்களா தான் இருந்தாங்க. Cut. இங்க பாரு, நீ வேலையை கெடுக்கிற. சாரி. அப்புறம் ரெக்கார்டுக்காக சொல்றேன், அந்த காலத்துல பெண்களோட பெண்மையை அடக்குனது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஓகே, அநேகமா நான் ஸ்கிரிப்ட சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த கன்னி பொண்ணுங்களை கொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? யாருக்கு தெரியும்? ஹேங்க் அப்படியே காணாம போயிட்டான். சின்ன பொண்ணுங்க வெள்ளை துணியால போத்தப்பட்டு சவக்குழியில இருந்ததை ஊர் மக்கள் பார்த்திருக்காங்க. அப்போத்துல இருந்து இந்த இடத்த புனிதமற்ற இடம்னு சொல்றாங்க. ஹேங்க் நடுராத்திரில அடிச்சு இந்த பெல்ல இங்க இருந்து எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே, நடுராத்திரியில பெல் அடிச்சா அப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா நரகத்துக்கான வாசலா அவ திறந்திருக்க மாட்டா. அது கண்டிப்பா நடந்திருக்காது இல்ல. ஓகே, அப்ப பழங்காலத்தை சேர்ந்த சாத்தானுக்கு பலி கொடுக்கிற இடத்துல ஒரு முழுமையான கேம்ப் சைட் திறந்திருக்காங்க. அப்படிதான் தெரியுது. இந்த வெள்ளக்காரனுங்க இருக்காங்களே. நிஜமாதான். ஹாய்மா, ஒரு வழியா நான் வந்துட்டேன். இங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்தேன், ஆனா யாரும் அவனை பார்க்கலன்னு சொல்றாங்க. சோ அவன் இங்க கண்டிப்பா எங்கேயோ கேம்ப் பண்ணிட்டு இருக்கணும். இங்க ஆளுங்க இருக்காங்க. சோ நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் சேஃபா தான் இருக்கேன். சாரி. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸோட நீயே இல்ல? ஓ சாரி, உன் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸோட. ஆக்சுவலா நான் ரொம்ப ஹையா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்த பத்தி ஏதோ எனக்கு தப்பா தோணுது. நான் இங்க இருக்க விரும்பல. ஓ, என்ன மன்னிச்சிடு. உன் ஃபோன் காலை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல, எங்க அம்மாக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன். ஓகே. உன்னோட அண்ணனை பத்தியா? அவன் கிடைச்சானா? ஐம் சாரி. நீங்க க்ளோஸா இருந்தீங்களா? அப்படி சொல்ல முடியாத. எல்லாமே அதுக்கப்புறம் ரொம்ப, அதாவது அவன் ஒரு பொண்ணு டேட் பண்ண ஆரம்பிச்சான். அவ கொஞ்சம் வைல்டானவ. எப்பவும் அவங்க வைல்டான ரோட் ட்ரிப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இதுவும் அவங்களுக்கு பொருத்தமான விஷயம். எனிவே, இருட்டுறதுக்கு முன்னாடி நான் இங்கிருந்து கிளம்புறேன். ஆனா உன்னை கண்டிப்பா காட்டுல பாப்பேன். எங்க நீ எங்க தங்க போற? உனக்கு சேஃபான இடம் ஏதாவது இருக்கா? டென்ட். டென்ட். அப்ப சரி. உனக்கு ஏதாவது வேணும்னா இல்ல நீ தங்குறதுக்கு இடம் தேவைப்பட்டா நான் உன்னை இங்கே ஸ்டாப் பண்ண போறேன். நீ ரொம்பவே ஸ்வீட்டா இருக்க. ஆனா ஆக்சுவலா எனக்கு உங்கள மாதிரி ஸ்டோனர்ஸ். கரெக்ட். புரிஞ்சுது. ஆனா கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. யா ஆனா இந்த ஆஃபர் இன்னும் உனக்கு இருக்கு. உனக்கு ஏதாவது வேணும்னா ஹேங் அவுட் பண்ணணும்னா அங்க லெஃப்ட்ல கடைசியில் இருக்கிற வினிபெகுல நான் இருப்பேன். சரியா? ஓகே, தேங்க் யூ. அப்புறம் பார்க்கலாம் இல்லையா? ஓகே, பாய்.
ஏய் இங்க பாரு, இத பத்தி என்ன நினைக்கிற? I love it. Ooh, sexy. சரி. ஐயோ ஐயோ கருப்பாக்குச்சி, பிடி பிடி. No, 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 no. No, no. Oh! ஏய் இரு, எங்க போற? Walking போறேன். அது இன்னும் இங்கதான் இருக்கு. யா 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 எடு எடு. அடுத்து என்ன, போயிட்டே இருக்கட்டும். ஓ அடச்சே, என்னோட பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேம்ப்ல எங்கேயாவது எலக்ட்ரிசிட்டி இருக்குமா? இது இன்னும் வேலை செய்யற நிலைமையில இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு வேலை இருக்கலாம். ஹே, நீங்க வந்ததுக்கு அப்புறம் வில்லியமோட ஃபேஸ பாத்தியா? யா, நீ கண்டிப்பா போய் அவன்கிட்ட பேசணும். நான் அவன்கிட்ட பேசிட்டேன். இல்ல நீ அவனை புள்ளி பண்ண. நான் ஒன்னும் அவனை புள்ளி பண்ணல. ஓகே சரி, நீ அவனை அளவுக்கு அதிகமா கிண்டல் பண்ணன்னு வச்சுக்கலாம். ஆனா நீ அவனை யூஸ் பண்றன்னு அவன் நினைக்க கூடாது. நீ சொல்றது சரிதான். உனக்கு வயிறு வலிக்குதா? இருக்கலாம். கேஸ் ஸ்டேஷன்ல வாங்கின சூசியை சாப்பிடாதன்னு சொன்னேன்ல. ஆமா, நீ சொன்னதுதான். இங்க பக்கத்துல எங்கேயாவது பாத்ரூம் இருக்கா? கேம்ப் சைட்டுக்கு அந்த பக்கத்துல ஒண்ணு பார்த்தேன். குழந்தை பையா. ஆ? ஓ என்னாச்சு தம்பி? இன்னும் நீ இருட்ட பார்த்து பயப்படுறியா? இது உனக்கு செட் ஆகாத விஷயம் எனக்கு தெரியும். அநேகமா இந்த பேய் வீடெல்லாம் சின்ன புள்ளத்தனம்னு நீ நினைச்சிட்டு இருப்ப. ஆனா இது ஒரு பாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸா நினைச்சு பாரு. பாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸா? ஆமா. என் பெட்டு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு பெட்ஷீட்டை கடிச்சு அந்த மாதிரி பாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸா? அப்ப நம்ம சின்ன பசங்க. நான் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன், உன் கூட விளையாடிட்டு இருந்தேன். நீயும் எப்பவும் பயந்தாங்கொழியே தான் இருந்திருக்க. இங்க பாரு, நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்ததில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் சமீபத்துல. ஒருவேளை நான் உன்னை அதிகமா ரேக் பண்ணிருக்கலாம். என்னை மன்னிச்சிடு. ஆனா இப்ப இந்த வெனிபேகோ நம்ம 2 பேருக்கும் குழந்தை. சோ நம்ம எப்படி இருந்தாலும் ஒத்து போய் தான் ஆகணும். நம்மளோட இந்த குழந்தைக்காக. குழந்தைக்காக? ஆமா, குழந்தைக்காக. சரி வா, வெளியே போலாம். கிப்ஸ் கிரில்ல ஃபயர் பண்ணிட்டு இருக்கா. மஞ்சிஸ்லாம் என்கிட்ட இருக்கு. அட பைத்தியக்காரா. குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே ஓகே, அது இரு நான் போய் வாக்கிங் எனக்கு போயிட்டு உங்களை வரேன். பத்தி நல்லாவே தெரியும். எனக்கும் அதே மாதிரி ஒரு தொப்பி வேணும். சரி சரி, நெருப்பு மேல பட்டுற போது கொஞ்சம் தள்ளியே உட்காரு. ஆமா, நாம வெள்ளை கிட்ட எப்பதான் போறோம்? இங்கேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தெரியுது.
இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கு கேவ். ஓ ஞாபகம் இருக்கட்டும், எண்ட்ல பட்டர் போடாத. தெரியும் தெரியும், போடாம தான் கொடுக்குறேன். ஏய் கைஸ், ஈவினிங் எங்களோட டென்ட்ல ரொம்ப பெரிய சைஸ்ல ஒரு கரப்பாம்பூச்சி இருந்தது. நம்ம கேப்ரியல் அத பார்த்து பயந்து ஓடிட்டான். நான் பயந்து போடல, வாக்கிங் போனேன். வாயை மூடு. அத நீயே வெளியே தூக்கி போடல? உனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவையா என்ன? நான் ஒரு வீகன். நான் எந்த பிராணியும் கஷ்டப்படுத்த மாட்டேன். 12 இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. யார் பெல் அடிக்க போறது? ஓ காய்ஸ், என் மேல எந்த சாத்தானும் விலைக்கு எனக்கு விருப்பம் இல்ல. 7 கன்னி பொண்ணுங்க கூட தான் வந்து விழலாம். இல்ல கேவ்ஸ், ஏய் மந்திரவாதிங்க வந்து விழ போறாங்க பாரு. ஏன் டியூ? ஏன்? ஹே கைஸ், ஓகே, நான் இப்போ போய் படுத்து தூங்கலான் இருக்கேன். ஹே, நீ அதை மிஸ் பண்ணிட்ட. இல்ல, அது வந்து அது ஜஸ்ட் பெல் தான். சரி, பரவாயில்ல இருக்கட்டும், நான் உங்களை அப்புறமா ஆனா பார்க்கறேன். ஆனா பிராங்கா? பரவாயில்ல, ஃபன் பண்ணுங்க. சீரியஸா தான். சரி நம்ம போலாம். மேத்யூ, கேமரா விடு. ஓகே ஓகே. கம் ஆன். சரி சரி, நம்ம சாப்பிடலாமா? முதல்ல போலாமா? லெட்ஸ் கோ. இத மிஸ் பண்ணிட வேண்டாம். இரு வரேன். ஓகே, இதுக்குன்னு ஓட வேணாம். ஓகே गाइस, இன்னும் 30 செகண்ட்ஸ் தான். சரி, இப்ப நாங்க சரியா 12 மணிக்கு பெல் லேக்ல இருக்கோம். எங்க தைரியமான டைரக்டர் இந்த கௌரவத்தை பண்ண போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாங்க பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பிடிக்காத. பேய் வந்துச்சுன்னா நான் தலை தெறிக்க ஓடிடுவேன். கேவ், சும்மா சொன்னேன். லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. டுவெல் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ ஏதாவது இங்க நடக்கணும்ல? நான் திரும்ப அடிக்க போறேன். ஆமா ஆமா. யா யா யா. Come on, come on, இன்னொரு come தடவை, on. இன்னொரு தடவை. ஓ மை காட், எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்னொரு தடவை, நல்லா இன்னொரு தடவை. சத்தமாடி, நல்லா ஹோலி, சத்தமாடி come on. ஆளே. ஓகே ஃபுல் ஸ்ட்ரென்த் போடு. गाइस, நீங்களா ரெடி தானே? யா. இன்னொரு தடவை, இன்னொரு தடவை. எல்லாரும் ரெடியா இருங்க. என்ன நடக்குது? ஓகே, ஓகே. பார்க்கலாம். ஒன்றும் நடக்கல. சோ கிவ், வா போய் சாப்பிடலாம். இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல, இன்னொரு வாட்டி. ஹாலி, பேப், கம் ஆன். எதுவும் நடக்கல. மேத்யூ நில்லு. ஓ யா, சாரி. வா. ஓகே. உண்மையை சொல்லப் போனா ஹேங்க் உண்மையானவனா இருப்பான்னு கூட தெரியல. திரும்ப திரும்ப சொல்லாத.
அநேகமா போஸ்ட்ல நீ அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆமா, நைட் நைட். வாங்க எல்லாரும் தூங்க போலாம். கருப்பாம்பூச்சி ஜாக்கிரதை. திரும்ப திரும்ப சொல்லாத. மேத்யூ, உனக்கு என்னாச்சு? ஏதோ நடக்க போறதில்ல. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஜஸ்ட் ஏதோ பேடா ஃபீல் ஆகுது. திரும்ப சூஷி நினைக்கிறேன். ஷூஷி ஒன்றும் இல்லை, உண்மை ஏத்துக்கோ. நீ பயந்து போயிட்ட. நான் பயப்படலாம் இல்லை. யார் அது? ஒருவேளை ஹேங்கா இருக்கலாம். அது ஹேங்கா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த ஃபுட்டேஜை பார்க்க ஹேண்ட்டேக் டிராமாட்டிக்கலா இருக்கக்கூடாதுன்னா நான் அவனை கேப்சர் பண்ணி ஆகணும். நீ ஓகேவா? யா மதியம் எனக்கும் ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு. ஆனா நீ சூஷி சாப்பிடவே இல்லையே. நான் உன்னை டென்ட்ல வந்து பார்க்குறேன். எல்லாம் ஓகேவா? பேப், கதவை தர. என்னாச்சு? ஹாலி பாத்ரூம்குள்ள போய் தாப்பால் போட்டுக்கிட்டா. இப்ப கதவை திறக்க மாட்டேங்கிறா. இந்த ஹாலி, பேப் நான் உள்ள வரேன். ஓகே? ஹாலி, நான் ஃபன்னியா ஃபீல் பண்றேன். சீக்கிரமா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஆகணும். யா, அது எப்படி பண்ணலான் இருக்க? மெகனையும் கேப்ரியலையும் இங்கே விட்டுட்டு போலான் இருக்கியா? ஓகே, கொஞ்சம் இரு. சாவியை கொடு. என்ன, எதுக்கு? ஏன்னா நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன். நீ மத்தவங்க கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது வேலைக்கே ஆகாது. நாம எல்லாரும் ஒன்னதா இருந்தாகணும். நான் சொல்றத கேளு. இல்ல, நான் சொல்றது நீ கேளு. இது தப்பான ஐடியா. நீ அந்த பெல் அடிச்சிருக்க கூடாது. என்ன நடக்குது? ஏய், அவளை விடு. எச்சரிக்கைன்னு எழுதியிருந்ததை பார்க்கலையா? நம்ம போயாகணும். வா. கதவுக்கு முட்டு கூட. அவ கண்ணை நீ பாத்தியா? நீ அவளை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நல்லா தெரியுது. ஆனா நாம இப்ப இதுல ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். உன்னால பண்ண முடியுமா? சொல்லு. யா யா முடியும் நினைக்கிறேன். அப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணு. இது என்னால தனியா பண்ண முடியாது.
வில்லியம் நீங்க இருந்து போகணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஏய், தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. இங்க இருந்து போ. அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். மேக், மேக், உனக்கு உனக்கு என்னாச்சு? என்ன நடக்குது? உனக்கு ஏதாவது கேட்டுதா? என்ன ரத்தம் வருது? ஹேய் ஹேய் லியம், வாய மூடு. நீ என்னாச்சு? எதுக்காக இப்படி ஓடி வர லியம்? சொல்லு. சரி, இங்க என்ன நடக்குது? இப்பவே நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்பி ஆகணும், புரியுதா? என்னாச்சு? எதுக்கு நம்ம இங்க இருந்து போனோம்? அது வந்து அங்க டீமன்ஸ். அது வந்து என்னோட அண்ணா அங்க. என்னாச்சு? நாம போயாகணும். உடனே இங்க இருந்து போயாகணும், புரியுதா? நாம போயாகணும். நீ என்ன நம்பி ஆகணும். என் கூட வந்துரு ப்ளீஸ். லியம், இரு. எங்க கூட்டிட்டு போற? என் கூட வா. லியம், ப்ளீஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க என்ன ஆயிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, சொல்லு. ஹே மேத்யூ, ஹோலை, இங்க தான் இருக்கீங்களா? கைஸ், நீ எதுக்கு அந்த பெல் அடிச்ச?
அது கேப்ரியல். Come on, come on. அடடா, இது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? அந்த விண்டோ கிட்ட போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் வேகமா போ. போயிட்டு தான் இருக்கேன், இரு. போ. வா 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 போலாம். இங்க எல்லாம் தப்பா இருக்கு, புரியுதா? கேப் நல்லதா இருந்தா, ஆனா இப்போ மேத்யூ முழுசா மறந்து என்னுடைய கண்ணால பார்த்தேன். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. மெகானும் இப்போ வீகன் மாதிரி இல்ல. வா நம்ம உள்ள ஒளிஞ்சுக்கலாம். அவங்க இந்த பெல் அடிச்சதுக்கு அப்புறமா அவங்க மொத்தமா மாறிட்டாங்க. என்னவா? எனக்கு தெரியல. அந்த கன்னி பெண்களோட பலியை பார்க்கறதுக்காக இங்க வந்தாங்க, ஆனா அவங்களே இப்போ மான்ஸ்டர்ஸ் ஆயிட்டாங்க. நீ என் அண்ணனை கொன்னுட்ட. நீ யாரு? ஹேங்க். ஹேங்கா? பெல் அடிக்காதீங்கன்னு சொன்ன அந்த ஹேங்க் தானே? உனக்கு ஒன்றும் ஆகலையே. நீ மனுஷன். நீயும் தான். பேச்ச மாத்தாதீங்க. இங்க என்ன நடக்குது? அது ஒரு டீமன். ஹாலி ஒரு டீமனா? இல்ல, அந்த தீய சக்தி உள்ள போனது ஹாலி செத்துட்டா. எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்? எங்களுக்கு ஒன்றும் ஆகல, ஆனா அவங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி ஆச்சு? உங்களுக்கு பெல் சத்தம் கேட்டுச்சா? இல்ல, நான் ஹெட்போன்ஸை போட்டு தூங்கிட்டேன். நானும் தான். அதான் விஷயம். நீங்க 2 பேரும் ஃப்ரீசருக்குள்ள போய் மறைஞ்சுக்கோங்க. அவங்க எல்லாரோட கதையை முடிச்சிட்டு நான் திரும்ப வரேன். உங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க? 4. ஆக்சுவலா இப்போ 2. ஹாலி அண்ட் கேப்ரியல். இருங்க, ஒருவேளை அவங்க உங்களை கொண்டுட்டா? அது நடக்காது. வா போலாம். உனக்கு குளிர்தா? யா, எனக்கும் தான். இன்னும் எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. டீமன்ஸ். யா, ஓகே, டீமன்ஸ். அப்ப நம்ம இங்கே உட்கார்ந்து வெயிட் பண்ணணுமா? எப்ப நமக்கு ஹெல்ப் வரும்? என்னோட போனையும் கேப்ரியல் உடைச்சிட்டா. உங்ககிட்ட போன் இருக்கா? ஓ யா, ஆனா இங்க வந்ததுல இருந்து எனக்கு நெட்வொர்க் வரல. ஓ, முன்னாடி வந்திருந்ததுல உங்க அம்மாவுக்கு கூட வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தல? இல்ல, கேட்க வினோதமா இருக்கும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. பரவாயில்ல, சொல்ல. என்னையும் நான் தேடி வந்த என் அண்ணனையும் என் அம்மா தனியா தான் வளர்த்தாங்க. அவங்க பெஸ்டா இருந்தாங்க. இருந்தாங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதான் இப்பெல்லாம் நான் வண்டி ஓட்டுறதில்ல. கார்ஸ் பார்த்தாலே பயம். நான் அவங்க உயிரோட இருக்காங்கன்னு நினைச்சு அப்பப்போ மெசேஜ் பண்ணுவேன். அவங்க நம்பருக்கு நான் என்ன பண்றேன்னு வாய்ஸ் மெசேஜ் கொடுப்பேன். அவங்க எப்பவும் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். எனக்கு புரியுது. எப்பவும் கால் பண்ற மாதிரி சும்மா நடிச்சிட்டு இருப்பேன். நான் எப்பவும் தனியா ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அப்படி பண்ணுவேன். இப்ப நீ தனியா இல்ல. உன் பிரதரை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கா? எனக்கும் தான். அவன் உண்மையிலேயே
என்ன இந்த ட்ரிப்ல கூட கூட்டிட்டு வந்து எஃபர்ட் போட்டான். எங்க குடும்பத்துல அவன் பெர்ஃபெக்ட் சைல்டா இருந்தான். என் அப்பா அம்மா மாதிரியே அவனோட முகம், முடி எல்லாமே இருக்கும். அவனோட மார்க்ஸ் கூட. நான் லியம், நான் அவனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன். இப்ப பார்க்காம இருந்திருக்கலாம்னு தோணுது. நான் எப்பவும் அந்த குடும்பத்துல ஒருத்தனா இருந்ததில்ல. சோ ச்சே, எனக்கு கேரி நினைச்சா கவலையா இருக்கு. என் அம்மா இறந்ததுல இருந்து அவன் விசித்திரமா நடந்துக்கிட்டான். இப்ப இந்த பெல் பிரச்சனை பெருசா இருக்கு. ஹேய், ஹே, என்ன என் என்னாச்சு வண்டியில உனக்கு? ஒரு சிக்னல் பூஸ்டர் இருக்கு. அது உனக்கு இப்பதான் ஞாபகம் வருதா? ஆமா, நாம உடனே போகணும். யா, வா போலாம். பொறுமையா போனது போதும், கொஞ்சம் வேகமா போறியா ப்ளீஸ்? கம் ஆன். அப்பா காப்பாத்துங்க. ஓகே, கேப்ரியல் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. இங்க இருந்து உடனே வண்டிக்கு போய் அங்கிருந்து போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க இருந்து கிளம்பிடலாம். என்னென்ன இங்க பெல் லேக்ல டீமன்ஸ் எங்களை துரத்திட்டு இருக்குன்னு ஹெல்ப் கேட்க போறியா? நல்ல பாயிண்ட். சரி வா போலாம். ஓ, இந்த இடத்த தலைகீழ புரட்டி போட்டிருக்கான். இது எப்பவுமே இப்படிதான் இருந்திருக்கு. அந்த சிக்னல் பூஸ்டர் அங்க பின்னாடி இருக்கும். அதோட சைன் இன் டீடைல்ஸும் அது சைடுல இருக்கும். ஓகே, பாத்துக்கிறேன். ஓகே, கம் ஆன் பேபி. ப்ளீஸ். சீரியஸ்லி கம் ஆன். ஸ்டார்ட் ஆகலையா என்ன? ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? லியம், லியம், டீமன், நம்ம உடனே இங்க இருந்து போய் யா, எனக்கு தெரியுது. போ. அடச்சே. அடச்சே. லியம், கம் ஆன், ஸ்டார்ட் ஆயிடு. லியம், நம்ம உடனே போய் ஆகணும். எனக்கு புரியுது, ஆனா இது ரொம்ப பழைய வண்டி. இதுக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் ஓடுனது கிடையாது. ஓ மை காட், லியம் கால் போகுது. கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு இப்ப லைன் கிடைச்சிருச்சு. உள்ள வரலாமா? கம் இன். ஒரு எமர்ஜென்சி கால் வந்திருக்கு. இல்ல டெபுட்டி, லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் எந்த பிராங்க் காலும் எடுக்க போறதில்ல. இது அந்த கால்ல ஒண்ணுதான். டைம் பாஸ் ஆகலைன்னா சரி, கனெக்ட் இதோ பண்ணுங்க. இப்ப பண்ணிடுறேன். ம். ஹலோ. ஹே ஹே, பெல் லேக்ஸ்ல டீமன்ஸ் எங்களை துரத்திட்டு இருக்கு. நீங்க உடனே இங்க வந்து ஆகணும். ப்ளீஸ் வாங்க. இருங்க, கெஸ் பண்றேன். நீங்க பெல் அடிச்சிருக்கீங்க. இப்ப ஹேங்க் ஒரு கோடாலியோட உங்களை துரத்திக்கிட்டு இருக்கான். ஆமா ஆமா, டீமன்ஸ் தான். இத கேட்க பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. வந்து ஹெல்ப் பண்ணுங்க.
இது நான் முதல் தடவையா கேட்கல, 1000 தடவைக்கு மேல இந்த கதையை கேட்டிருக்கேன். இது எப்பவுமே ஒரு முட்டாள்தனமான பிராங்கா தான் இருந்திருக்கு. சோ என் அட்வைஸ் என்னன்னா, நீங்க அந்த பெல் அடிக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா போய் படுத்து தூங்குங்க. அப்புறம் நான் வரணும்னு நினைச்சாலும் என்னால வர முடியாது. ஏன்னா என்னோட ஹோல்டிங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி மாச கணக்காச்சு. முட்டாள் பசங்க. போனை கட் பண்ணிட்டாங்க. போச்சு. லியம், அது எங்க போச்சு? எங்க போச்சுன்னு பாத்தியா? பின்னாடி வா. லியம், கதவு க்ளோஸ் பண்ணு. சீக்கிரம் இதை தள்ளு தள்ளு தள்ளு. லியம், லியம், இங்கேயுமா? மலை, நான் தான். லியம், 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 சீக்கிரமா எழுந்துரு லியம். லியம், எழுந்துரு. அது உன்னதான் பாக்குது. லியம், டேய் டேய் டேய், என்ன ஃபாலோ பண்ண? சாரி சாரி சாரி, நீ திடீர்னு வந்த உடனே பயந்துட்டு சாரி குரல் கொடுத்துக்கலாம்ல. நான் தான். ஓ மை காட், ரொம்ப பலமா அடிச்சிட்டேனா? நாம ஃப்ரீசர் விட்டு போயிருக்கவே கூடாது. ஆமா ஆமா தெரியும். இவ்வளவு நேரம் நம்மள துரத்திட்டு இருந்தாங்களே. ஃப்ரீசரை விட்டு நீங்க வெளியே வந்தீங்களா? இல்லையே. இந்த இடம் எனக்கு சேஃபா தோணல. என் கேபின் அங்க மேல இருக்கு. இது என்ன இடம்? உங்களோட வேர் ஹவுஸ் மாதிரியா? அது பாக்குற கண்ணோட்டத்தை பொறுத்து.
சரி, இதுங்களை எப்படி அழிக்கிறது? அவங்க உடம்பு அழிச்சா அது அவங்கள விட்டு போயிடும். சோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வெட்டி போடணும்னு சொல்றேன் இல்லையா? அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, மறந்துட்டியா? இந்த தடவை அவங்கள தடுத்துடலாம். ஆனா நிரந்தரமா தடுக்கணும்னா சில மேஜிக் பண்ணி ஆகணும். விவரமா சொல்லுங்க. அந்த பெல் ஒரு எரிஞ்சு போன சர்ச்சில் இருந்து கிடைச்சது. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன டவுன் இருந்தது. ஆயிரத்தி 876 அந்த சர்ச் எரிஞ்சு போற வரைக்கும் இந்த பெல் ஒரு சின்ன அழகான ஊரா இருந்தது. அதாவது ஜாக் அண்ட் மெக்டோவல் சம்மருக்கு முன்னாடி வரைக்கும். பெரும்பாலானவங்க அந்த பெல்லை விற்கிறதுக்காக ஜாக் அண்ட் மெக்டோவல்ஸ் திருடிட்டு போயிட்டாருன்னு நினைச்சாங்க. ஒரு சர்ச்சோட பெல்லை திருடுறதை விட கேவலமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. ஆனா உண்மையிலே ஜாக்சனோட மனசுல இருந்தது அதை விட மோசமான ஒண்ணு. எல்சி ஒரு ஆர்வமான பொண்ணா இருந்தா. அவ எங்க போனாலும் அந்த சத்தம் கேட்கணும்னு என் வைஃப் அவ ட்ரெஸ்ல எல்லாம் பெல்ஸை தைச்சு வச்சிருந்தா. எல்லா விஷயத்திலயும் அவ ரொம்ப ஆர்வமா இருப்பா. அதே மாதிரி தான் ஜாக்சனோட விஷயத்திலையும். நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். ஒரு சர்ச்சோட பெல்ல ஒருத்தன் திருடுறானா அவன் எந்த அளவுக்கு மோசமானவனா இருப்பான்னு நான் யோசிச்சிருக்கானோ. ஆனா அப்ப நடக்கிறது என்னால கற்பனை பண்ணி கூட பார்த்திருக்க முடியாது. நீ என் கூட வரியா? அந்த ஊர்ல 3 சின்ன பொண்ணுங்க காணாம போனாங்க. அதுல கடைசி தான் என் மக எல்சி. இதுக்கு காரணம் ஜாக்சன் தானே எல்லாருக்கும் தெரியும். நாங்க கற்பனை பண்ணதை விட நாங்க கண்ட காட்சி ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதாவது அவன் பெண் குழந்தைகளை பலி கொடுத்துட்டு இருந்தான். அவங்க ரத்தத்தை படையிலா கொடுத்து நரக வாசலை திறக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தான். எல்சி ரத்தத்தையும் மனுஷங்களை மீறின ஒரு தீய சக்தி அடையறதுக்கு அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். சாவில்லாம இருக்கிறது ஒரு வரன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அது ஒரு சாபம். என்ன விடுங்க, என்ன விடுங்க. அங்கேயே அப்பவே நான் என் பொண்ணு எல்சிக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். நான் அவளுக்காக என் உயிர் இருக்கிற வரைக்கும் எல்லா டீமன்ஸையும் அழிப்பேன்னு. கேட்கவே கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. இந்த இடத்த மொத்தமா அழிச்சிட முடியுமா? இல்ல, முடியாது. என் நம்பிக்கை அந்த பெல்லுக்கு கட்டுப்பட்டிருக்கு. ஜாக்சன் உருவாக்கின எல்லா தீய சக்தியும் அந்த பெல் உள்வாங்கிருச்சு. அவங்களோட ரத்தம் அந்த வாசலை திறந்தது. ஆனா நான் குறுக்கிட்டதும் ஜாக்சனுக்கே கிடைக்காத அந்த சாகாவரம் நான் விரும்பாமலே எனக்கு கிடைச்சது. அதனால அந்த பெல்ல அவன் சபிச்சான். அதுல இருந்து அந்த பெல்ல அடிக்கிறவங்க எல்லாம் அவனுக்கு அடிப்பணியற டீமன்ஸா மாறிடுவாங்க. இப்ப ஜாக்சன் இறந்து நரகத்துக்கு போயிட்டதுனால அந்த டீமன்ஸ் எல்லாம் சாபத்தினால எங்கேயே சுத்திட்டு இருக்குங்க. அந்த டீமன்ஸ் இங்க வர்றவங்களை எல்லாம் காயப்படுத்துறதுக்கு முன்னாடியே அதுங்களை அழிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். சில வருஷங்களுக்கு அப்புறம் கொன்னு நானே வெறுத்துட்டேன்.
அந்த டீமன்ஸை விரட்ட முடியுமான்னு கூட முயற்சி பண்ணேன். அந்த ஜாக்சன் மெக்டோவல்ஸோட ஸ்பெல் புக்கை நான் படிச்சேன், என் பைபிளை படிச்சேன். ஆனா அப்ப என்னால் அதை பண்ண முடியல. இங்க எல்லா இடங்கள்லயும் டீமன்ஸ் இருக்கு. இந்த உலகம் பூராதுங்க இருக்குங்க. பயந்தவங்கள, பலவீனமானவங்கள, குற்ற உணர்ச்சி இருக்கிறவங்கள தேடிட்டு இருக்குங்க. அது எல்லாத்தையும் அழிச்சே ஆகணும். எல்சிக்காக இதெல்லாம் என்ன? இறந்தவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்த முயற்சி பண்ண. இல்ல. என்னாச்சு? Oh my God. இவனை நீங்க தான் கொன்னீங்களா? இவனைதான். இவனை கொன்னுட்டீங்களா? நீங்க அவனை கொன்னீங்களா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப அது கேரியா இல்ல. கொன்னுட்டீங்களா? No. அண்ணா. I'm sorry. தயவு செஞ்சு மன்னிச்சிடு. அவங்க பார்க்க சாதாரணமா தெரிவாங்க, ஆனா அவங்க பேயா மாறினதுக்கு அப்புறம் தான் நான் கொல்லுவேன். அதுக்கு அடையாளம் அவங்க காதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. என்ன? நீ கன்னி பொண்ணா? ஹேய், என்ன? என்னது? எதுக்காக அதை கேக்குறீங்க? அந்த பெல்ல சபிக்க ஜாக்சன் பயன்படுத்தின கன்னி பொண்ணோட ரத்தத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. அதனால அந்த சாபத்தை போக்க அதே சக்தியை நாம பயன்படுத்தின என்னன்னு எனக்கு தோணுது. ஜாக்சனுக்கு 3 கன்னி பெண்கள் தேவைப்பட்டாங்க. அநேகமா 2 பேர் கூட போதும்னு நினைக்கிறேன். அது சரி, 2வது யாரு? கண்டிப்பா நீயும் கன்னி பையனா தான் இருப்ப. என்ன கண்டிப்பாவா? அப்ப நீ வெர்ஜன் இல்லையா? இல்ல, நான் ஒன்னும். இங்க பாரு, நான் குள்ளமா இருக்கன்றதுக்காக கண்டிப்பா என்ன அர்த்தம் இல்ல. இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ற மாதிரி இருக்க. என்ன பார்த்தா எப்படி இருக்க? கண்டிப்பா மாதிரி இருக்கா? ஏன்னா என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. அதாவது எழுதி வைக்கல, ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு. இல்ல, நீ போய் சொல்ற. சரி, ஓகே லியம், நீ அதை ஒத்துக்க வேண்டாம் விட. ஆனா நான் ஒரு கன்னி பொண்ணுதான். ஓகே, அதாவது நான் எந்த ஆம்பளையோடய இருந்ததில்ல. ஒருவேளை அது லூப் போல இருக்கலாம். கண்டிப்பா அது ஓகேன்னு நினைக்கிறேன். அப்ப பிரச்சனை இல்ல. வெர்ஜின் மேஜிக். அதனாலதான் பேய் படங்கள்ல ஒன்னா இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து போயிடுறாங்களா? அப்படின்னா எல்லாமே ரொம்ப சரியா இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இதை நான் 100 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அந்த சாபத்தினால என்னால பெல்ல மட்டும் தொட முடியாது. நாம 3 பேரும் ஒன்னா அங்க போய் நீங்க அந்த பெல்ல அடிக்கிற நேரத்துல அந்த டீமன்ஸை நான் பாத்துக்கிறேன். பெல்ல அழிச்சிட்டோம்னா டீமன்ஸை ஈஸியா அழிச்சிடலாம். அதோட இந்த சாபம் ஒரே அடியா முடிச்சிடும். நீங்க என் கூட இருப்பீங்களா? யா, இத பண்ணி முடிக்கலாம். என் அண்ணனுக்காக, உன் அண்ணனுக்காக, உங்க பொண்ணுக்காக இத ஒரே அடியா முடிக்கலாம். ஆடு, உனக்கு எவ்வளவு ஆட முடியுமோ ஆடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க மொத்த இனத்தையும் நரகத்துக்கு அனுப்ப போறேன். நீங்க பெல்ல அழிச்சிடுங்க. போங்க. ஓகே.
புடி. அடச்சே. நீ ஓகே தானே? இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. யா ஓகே. ரத்தம் வந்துட்டு இருக்க. யா. நீ ஓகே தானே? இல்ல, நான் ஓகே தான். Sure-ஆ? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வந்த வேலையை முதல்ல பாப்போம். இதை அறுத்து போடு. ஓகே. அதை முடிய போகுது. சீக்கிரம். என்ன? ஒரு நிமிஷம் இரு. பெல் அடிச்சிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. சரியா சொல்லு. யா. மணி அடிக்காத மாதிரி பிடிச்சோ. ஓகே, நான் ஹாலி மாதிரி ஆக விரும்பல. இப்போ ரெடி. Come on, Liam. எங்க போயிட்டீங்க? தைரியம் இருந்தா முன்னாடி வாங்க. ச்சே, இது வேலைக்கு ஆகல. பெல் அடிக்க விட்டுறதா? ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். நான் பிடிச்சிருக்கேன். ஓ, தப்பா உதச்சிட்டேன். மறுபடியும் தப்பா உதச்சிட்டேன். நீ அங்க பாரு. நீ அவளை பாரு, நான் இதை பாத்துக்கிறேன். போ. ஓகே. போ. நீ ஓகே தானே? ஷூரா? நீ தான் இப்படி பண்ணியா? இன்னொன்னு எங்க? நீங்க அதை கொண்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். இன்னொன்னு எங்கன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் அவனை தான் தேடிட்டு இருக்கு. என்ன? அடச்சே. ஹேங்க். மிஸ் பண்ணிட்டேன். சுடுங்க, 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 சுடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நல்ல வேலை. நான் பார்ட்டி கொஞ்சம் லேட்டா தான் வந்துட்டேன். இங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நீ யாரியா? இப்ப நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பெல்ல அழிச்சாகணும். இந்த காட்டுக்குள்ள நீ என்னையா பண்ற? ஹேங்க். பெல் அடிக்காதீங்கிற ஹேங்கா நீங்க? ஓ மை காட், இத்தனை வருஷமா சொன்ன கதையெல்லாம் உண்மையா? எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? இவரால அந்த பெல்ல தொட முடியாது. நாம அதை அழிச்சாக்கணும். வாங்க. ஓ, அந்த பரதேசி டீமன் எப்படி கடிச்சு வச்சிருக்கான் பார். சரி, 3 வரைக்கும் சொல்லுங்க. 1 2 3. இப்ப இங்க என்ன ஆச்சு? உங்க 3 பேரோட ரத்தம் தான். வெர்ஜன்ஸ். இல்ல, நான் ஒன்னும். ஓகே ஃபைன்.
அந்த வாசல் திரும்ப திறக்குது. என்னது? என்ன வாசல்? என்ன சத்தம்? லியாம், பிரிட்னி, லியாம், லியாம், பிரிட்னி, பிரிட்னி. லியாம். லியாம், நீ எங்க இருக்க? முன்னாள் நண்பா ஜாக்சன், உன் பொண்ணு உனக்கு ஹலோ சொன்னாளா? உன்னால என்ன தடுக்க முடியும்னு நினைச்சியா? ஹேங்க், இந்தாங்க. ஜாக்சன், ஜாக்சன் எங்க போயிட்ட? எல்சி, உங்களால இதை முடிக்க முடியும். நீ என்னாவ? என்னால திரும்பி போக முடியாது. உங்களால ஜெயிக்க முடியும். போங்க, போராடுங்க. லவ் யூ பா. I do love you. ஜாக்சன், உன்னை நான் விட மாட்டேன். என்ன விட்டுடு. இதுக்காக தான் பல வருஷங்களா நான் காத்துட்டு இருந்தேன். சோ அடுத்து என்ன? குட் பை சொல்ற நேரம் வந்துருச்சா? நீங்க எல்லாருமே ரொம்ப போராடி ஜெயிச்சிருக்கீங்க. அதாவது நரகத்தையே எதிர்த்து ஜெயிச்சிருக்கீங்க. இந்த உலகத்துல யாருமே இந்த அளவுக்கு சாதிச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் இது எல்லாரும் கேளுங்க.
நேத்து ராத்திரி என்னால கற்பனையே பண்ண முடியாத விஷயங்களை பார்த்தேன். அதாவது நேத்து தான் முதல் தடவையா நான் துப்பாக்கியால சுட்டேன். இனிமே நான் என் சகஜமான வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. கூடவே நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நியாயமா சொல்லணும்னா நீங்க இங்க இருக்கிற பொம்பளைங்களை பார்த்திருக்கீங்களே. ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல. என் வாழ்க்கையில நான் பெருசா எதுவும் பண்ணதில்லை. இப்ப நான் பண்ண விரும்புறேன். அவர் சரியா சொன்னாரு. நீங்களும் எங்களை மாதிரி சாதாரண மனுஷனா இருக்கலாம், ஆனா நம்ம ஒண்ணு சேர்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆமா, நாம ஒரு நல்ல டீமா இருந்தோம். இந்த மாதிரி இடத்துல எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது. டீமன் ஹண்டர். கண்டிப்பா எனக்கும் ஓகே தான். நாம தொலைச்ச எல்லாருக்காகவும். நீ என்ன சொல்ற ஹேங்க்? அவர் என்ன சொல்ல போறாரு? இந்த உலகம் முழுக்க டீமன்ஸ் இருக்கு. அது ஒவ்வொன்றத்தையும் கொல்லுவன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்க. எங்க கூட வாங்க ஹாங்க். எங்க என் வேலை முடிச்சது. நான் என் பொண்ணுக்காக பழி வாங்கிட்டேன். அந்த பெல்லோட சாபமும் விலகிடுச்சு. இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். உங்களை நாங்க எப்போவாது திரும்ப பாப்போமா? உங்களுக்கு பார்க்க தோணுச்சுன்னா நீங்க எப்ப வேணா வரலாம். ஆனா அதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. டெனிஸ்க்கு போலாம். நான் நிறைய விஷயங்களை ப்ராசஸ் பண்ணணும். இதனால உங்களுக்கு ஒன்றும் பரவாயில்ல. நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணதில்ல. அப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இதான் நம்மளோட லிஸ்ட். அதில் ஸ்டான்லி ஹோட்டல் ஆஃப் கலராடோ, ஷைனிங்கை இன்ஸ்பயர் பண்ணது எக்ஸ். அதுக்கடுத்து ஃபெலியில் இருக்கிற ஈஸ்டர்ன் ஸ்டேட் பெனிடென்ட்ரி, த மார்க்மேன், அப்புறம் பென்சில்வேனியால கிரேசியான கோஸ்ட் டவுன். ஓ மை காட். ஹே, எனக்கு ஒரு ஜோக் தோணுது. டீமனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? எதுக்காக? பொசஷனுக்காக.